ஹாய் ஆல், நான் உங்கள் எக்ஸாம் நண்பன். இன்னைக்கு எக்கானமியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுக்குமே இம்பார்ட்டன்ட் டாபிக். பர்டிகுலராக ப்ரிலிம்ஸ் எவ்ரி இயர் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஒன் கொஸ்டின். அது இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், டெஃபினிஷன் ஆஃப் இன்ஃப்ளேஷன், டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன், மெஷர்மெண்ட் மெத்தட், ஹவு டு கால்குலேட் இன்ஃப்ளேஷன்ஸ், ஆர்பிஐ ரோல் என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ணுறாங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ரோல் என்ன மாதிரி பாலிசியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அப்புறம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னால இன்ஃப்ளேஷன் எந்த அளவுக்கு பாதிப்படையுது, இதை பற்றி நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இன்ஃப்ளேஷன் தமிழில் சொல்லணும்னா பணவீக்கம் அப்படின்னா என்னன்னா, பிரைஸ் ரேட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் இன்க்ரீசஸ். ஒரு விலை உயர்வுன்னு சொல்லலாம். சிம்பிள் டைம் ஏதோ குட்ஸ் அண்ட் சர்வீஸோடைய விலை உயர்வுன்னு சொல்லலாம். இது டிசைடிங் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கு. ஒன்று மார்க்கெட் ஃபோர்ஸில் டிமாண்ட் எப்படி இருக்கு, சப்ளை எப்படி இருக்குங்கிறது அதை பொறுத்து இன்ஃப்ளேஷன் இருக்கும். இன்னும் பாலிசிஸ், ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்க என்ன மாதிரி பாலிசி எடுக்கிறாங்க, கான்ட்ராக்ஷனரி பாலிசின்னு இருக்கு, எக்ஸ்பான்ஷனரி பாலிசின்னு இருக்கு. இந்த ரெண்டுல எந்த மாதிரி பாலிசி எடுக்கிறாங்கிறத பொறுத்து அவங்களோட இன்ஃப்ளேஷன் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய பாலிசி நம்ம இந்தியாவில் ஃபிஸ்கல் பாலிசின்னு சொல்லுவோம். அதே ஆர்பிஐ எடுக்கக்கூடிய பாலிசி வந்து மானிட்டரி பாலிசி டு கண்ட்ரோல் தி இன்ஃப்ளேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் நான் கேட்குறேன் பாருங்க. இப்போ இன்ஃப்ளேஷன் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது யாருன்னா ஆர்பிஐ, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுன்னு கேட்டால் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நாட் ஆர்பிஐ. இது மேனேஜ் தான் பண்ணும், சப்போர்ட் தான் பண்ணும். இந்தியாவுடைய டார்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 ± 2, அதாவது 4லேருந்து 6க்குள்ள போகலாம் அல்லது 4லேருந்து 2க்குள்ள வரலாம். அந்த 2 to 6க்குள்ள மட்டும்தான் இன்ஃப்ளேஷன் இருக்கணும். அதை தாண்டி போச்சுன்னா கவர்மெண்ட் வில் டேக் சம் ஆக்ஷன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் பார்க்க போகிறோம். என்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிமாண்ட் புல்ஸ் இன்ஃப்ளேஷன். அந்த வார்த்தையிலேயே பாருங்க, டிமாண்ட் அதிகமாக இருக்கிறப்போ, சப்ளையை விட டிமாண்ட் அதிகமாக இருக்கிறப்ப ஏற்படக்கூடிய இன்ஃப்ளேஷன். எதனால் டிமாண்ட் அதிகமாகும்? நம்ம கிட்ட பணப்புழக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு பொருளை வாங்குறதுக்கு அந்த பொருட்கள் மேலே டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ ஹையர் இன்கம். கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா எக்ஸ்பான்ஷனரி பாலிசியை ஃபாலோ பண்ணணும். எக்ஸ்பான்ஷனரி பாலிசின்னா ஒன்றுமே இல்லை, மக்கள்கிட்ட பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பாலிசியை இது பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் டேக்ஸ் ரேட்டை குறைப்பாங்க. டேக்ஸ் ரேட் குறைச்சி என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம கையில் காசு இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக மார்க்கெட்டில் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், இது கிரெடிட் க்ரோத், இது எல்லாமே என்ன ஆகும்னா டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷனுக்கு வழிவகுக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். இது இந்த ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கெட்சை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான காஸ்ட் அது இன்க்ரீஸ் ஆகுது. இது எதனால இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கான ரா மெட்டீரியல் இருக்கு இல்லையா, இந்த ரா மெட்டீரியலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும். ஸோ ஃபியூல் ப்ரைசஸ், எரிபொருள்களுடைய விலை ஏற்றம், பெட்ரோல் டீசலோட விலை ஏற்றங்கள் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் அதிகமாகும். அதனால இதனுடைய ரேட் அதிகமாக இருக்கும். வேஜஸ், அதுக்கப்புறம் அவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கான சார்ஜ் அதிகமாக இருக்கும். அப்புறம் வேஜஸ், அவங்களுக்கான ஊதியம் அதிகமாக இருக்கும். ரா மெட்டீரியல், இது எல்லா விதமே காஸ்ட் இன்ஃப்ளேஷனுடைய எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன். ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன்னா ஹிண்ட் என்னன்னா ஓவரால் இன்ஃப்ளேஷன். ஆல் ஹெட்லைன் மீன்ஸ் ஆல் ஐட்டம்ஸ் இன்க்ளூடட். நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னொரு கோர் இன்ஃப்ளேஷன் என்னன்னா வாலட்டைல் காம்பவுண்ட்ஸ், வாலட்டைல் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கால்குலேஷன் பண்ணக்கூடிய மெத்தட் கோர் இன்ஃப்ளேஷன் மெத்தட். என்னன்னா எதை எக்ஸ்க்ளூட் பண்ணுவாங்கன்னா ஃபுட் அண்ட் ஃபியூல்ஸ். இது வாலட்டைல் நேச்சர். வாலட்டைல்னா ப்ரைஸ் எப்படி வேணா மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு தக்காளி ரேட்டு 100 ரூபான்னு விற்பாங்க, ஒரு நாளைக்கு 10 ரூபான்னு விற்பாங்க. ஃபியூல்ஸ் 2021 60 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க, இப்போ 100 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். இது டிபெண்ட்ஸ் ஆன் தி எக்ஸ்டர்னல் மார்க்கெட் ஃபோர்ஸ். இது ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளைமேட் கண்டிஷன், நம்மளுடைய ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கிறத பொறுத்து இருக்கு. ஆர்பிஐ பாலிசி மேக் பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு நல்ல பாலிசியை மேக் பண்ணுறாங்கன்னா ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் எடுப்பாங்களா, கோர் இன்ஃப்ளேஷன் எடுப்பாங்களா? கோர் இன்ஃப்ளேஷன் தான் கையில் எடுத்துக்குவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் எவ்வளோ ஸ்பீடாக, அதோட ரேட் எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்குங்கிறத பொறுத்து சில இன்ஃப்ளேஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. அதோட ரேட் ஸ்லோவாக இருக்கும்.
பணவீக்கம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அது வந்து வெரி குட் ஃபார் எக்கானமி. அடுத்தது வாக்கிங் இன்ஃப்ளேஷன், சும்மா நடக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. அந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 10% இருக்கும். நம்ம வந்து பிலோ 6%. ஸோ நம்ம க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷனில் இருக்கும். அடுத்து வந்து ட்ரோட்டிங் இன்ஃப்ளேஷன். ட்ரோட்டிங் இன்ஃப்ளேஷன்னா கண்ணு முன்னு தெரியாமல் ஓடுறதுன்னு அர்த்தம். ட்ரோட்டிங்னா கண்ணு முன்னு தெரியாமல் ஓடுறதுன்னு அர்த்தம். ஸோ அதனுடைய ரேட் வந்து 10% மேலே இருந்துச்சுன்னா அது ட்ரோட்டிங் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். 10 to 20% இது வந்து கேலப்பிங் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். அப்போ அல்லது டபுளிங் இன்ஃப்ளேஷன், டபுளிங் 2 மடங்கு ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 1000 பக்கம் இருக்கும். இந்த இது இன்ஃப்ளேஷன் எவ்வளோ வரும்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் பாலிசியை மேக் பண்ணுறது, அதிகப்படியான கரன்சியை பிரிண்ட் பண்ணுறதுனால வரக்கூடியது. கரன்சி அதிகமாக பிரிண்ட் பண்ணால் நம்ம எல்லாத்து கையிலையும் காசு இருக்கும். ஆனால் பொருளுடைய ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கப்ப பணவீக்கம் அதிகமாக இருக்கும். ஸ்கியூ இன்ஃப்ளேஷன் என்ன தெரிஞ்சுங்களேன். இதுல இருந்து டிஃபரெண்டாக ஸ்கியூ மீன்ஸ் ஒரு குறிப்பிட்ட பொருட்கள் மேலே ஏற்படக்கூடிய இன்ஃப்ளேஷன், சர்டைன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இந்த மாதிரி ஒரு பொருட்கள் மேலே ஏற்படக்கூடிய ஸ்கியூ இன்ஃப்ளேஷன். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சில டேர்ம்ஸ் பார்க்குறோம். இன்ஃப்ளேஷன், டிஸ்இன்ஃப்ளேஷன்னா என்ன, டீஃப்ளேஷன், ரீஃப்ளேஷன் அப்படின்னா என்னன்ட்டு. இன்ஃப்ளேஷன்னா சொன்னா பிரைஸ் ரேட் இன்க்ரீசஸ். அப்படியே ஆப்போசிட் டிஸ்இன்ஃப்ளேஷன், பிரைஸ் ரேட் டிக்ரீஸ் ஆகிறது. பாருங்களேன், பிரைஸ் ரேட் இங்கே இருக்கு, இது இன்க்ரீஸ் ஆகிற டேர்ம் வந்து இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். அந்த பிரைஸ் டேர்ம் வந்து பிரைஸ் ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகுது, கால் டிஸ்இன்ஃப்ளேஷன். டிஸ்இன்ஃப்ளேஷனுக்கு கீழே நெகட்டிவ் ரீஜியன்ல போறது பேர் பார்த்தீங்கன்னா டீஃப்ளேஷன், டீப்பா போயிடுச்சு டீஃப்ளேஷன். தென் அதுல இருந்து ரீஅப்பியர் ஆகி வருது ரீஃப்ளேஷன். ஓகே, மேல இருக்க 2 டேர்ம் வந்து இன்ஃப்ளேஷன், டிஸ்இன்ஃப்ளேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நெகட்டிவ் ரீஜியன்ல போயிடும். நெகட்டிவ் ரீஜியன் என்ன இருக்கு, டீஃப்ளேஷன் அண்ட் ரீஃப்ளேஷன். இப்போ பார்க்க போகிறது இன்னொன்று ப்ரிலிம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மென்ஷன் பண்ணுறது ஆக்சுவல் ஜிடிபி. நம்ம ஆக்சுவல் ஜிடிபி என்னன்னா, ஆக்சுவல் ஜிடிபி வந்து எப்பயுமே குட் அண்ட் லாங் டர்மாக பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் க்ரோத்தாக இருக்கும். எப்பயுமே ஆக்சுவல் ஜிடிபியை நம்ம டார்கெட் பண்ணுவோம். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபியில் ஒரு அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் ஜிடிபின்னு சொல்லுவோம். இந்த பொட்டன்ஷியல் ஜிடிபிக்கும் ஆக்சுவல் ஜிடிபிக்கு இடைப்பட்ட கேப் இருக்கு இல்லையா, அதுதான் இன்ஃப்ளேஷனரி கேப். அதே மாதிரி ஆக்சுவல் ஜிடிபிக்கும் இது நெகட்டிவ் ரீஜியன்ல இருக்கிறதுக்கு இடைப்பட்ட கேப் வந்து டீஃப்ளேஷனரி கேப். ஏன்னா நான் சொன்ன இல்லையா, டீப் நெகட்டிவ் ரீஜியன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷனரி கேப் வந்து எதனால் வருதுன்னா, இப்போ பாருங்க, ஆக்சுவல் ஜிடிபிலேருந்து பொட்டன்ஷியல் ஜிடிபிக்கு போயிட்டோம். பொட்டன்ஷியல்னா அவுட்புட் கொஞ்சம் ஷார்ட் டேர்மாக ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஷார்ட் டேர்மாக என்ன நல்லா இருக்குன்னா, கவர்மெண்ட் வந்து சில ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பாங்க. மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி பாலிசியை மேக் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மகிட்ட மணி சப்ளை அதிகமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ப்ரையாரிட்டி, ப்ரொபென்சிட்டி மீன்ஸ் நம்மளோட ப்ரையாரிட்டி டு கன்சியூம், நிறைய வாங்கி வைக்க தான் ட்ரை பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். நம்மளுடைய நெட் எக்ஸ்போர்ட், நிறைய பொருளை உற்பத்தி பண்ணுவோம். ஷார்ட் டேர்ம் பீரியடில் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். இதனால் என்னென்னா ஃபிஸ்கல் டெபிசிட் நிதி கடன் அதிகமாக இருக்கும். இதே டீஃப்ளேஷனரி பாலிசி, டீஃப்ளேஷனரி ஜிடிபி என்னன்னா, சாரி டீஃப்ளேஷனரி கேப், நாட் ஜிடிபி, சாரி டீஃப்ளேஷனரி கேப். இது மாதிரி என்ன டைம்ல என்னன்னா, எப்பெல்லாம் மணி சப்ளை குறையுதோ, அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, மணி சப்ளை ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா மக்களோட மைண்ட் என்ன போகும், எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க, propensity to save the money. They are not ready to spend the money. அப்போ they are not going to spend mean they are not going to invest. ஸோ இன்வெஸ்ட் பண்ணலைன்னா ப்ரொடக்ஷன்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம ப்ரொடக்ஷனை எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. நெட் எக்ஸ்போர்ட் ரெடியூஸ்ட், ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன் இன்க்ரீஸ்ட். மறந்துடாதீங்க. ஸோ உங்களுக்கு இது என்னென்ன டாபிக்ங்கிறது இதோட சின்ன சின்ன டெஃபினேஷன் முதல் கொண்டு பின்னாடி கிளாஸில் கட்டாயம் எக்ஸ்பிளைன் பண்ணப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷனை எப்படிலாம் மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு சில பேராமீட்டர் இண்டிகேட்டர் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், நம்ம ஷார்ட் டேர்மாக என்ன சொல்லுவோம், சிபிஐ. ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. இந்தியாவில் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஜிடிபி டிஃப்ளேட்டர், இது வந்து பிபிஐன்னு சொல்லுவாங்க,
ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இது வந்து இந்தியாவில் இந்த கால்குலேஷன் மெத்தடை பயன்படுத்துறது இல்லை. ஸோ நம்ம இந்த 3 மட்டும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். இது பயன்படுத்துறது இல்லை. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இது கன்சியூமர் லெவலில் ஏற்படக்கூடிய இம்பாக்ட். விலை உயர்வுனால நம்ம கன்சியூமர்னா யாரு? நம்ம நுகர்வோர்கள். மெஷர்மெண்ட் இம்பாக்ட் ஆஃப் பிரைஸ் ஆன் கன்சியூமர் லெவல். விலையேற்றத்தினால கன்சியூமர் லெவலில் எப்படியெல்லாம் பாதிப்புகள் ஏற்படுதுங்கிறத மெஷர் பண்ணுறது. ஸோ இது என்னது? டே டு டே பேசிஸில் நடக்கக்கூடிய விலை உயர்வத்தை பற்றி சொல்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் இன்க்ளூடட். இதே ஹோல்சேலில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம அதை பக்கத்தில் பார்க்கலாம். இந்த ரிப்போர்ட்டை இஷ்யூ பண்ணுறது NSO, நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். இது மேக்ஸிமம் கவர் பண்ணுறது என்னென்னா ஃபுட் அண்ட் பெவரேஜஸ், இதுதான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அதே மாதிரி கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ், கன்சியூமர் ப்ரைஸ் அக்ரி லேபர்ஸ், கன்சியூமர் ப்ரைஸ் ரூரல் லேபர், இந்த 3 ரிப்போர்ட்டுக்குமே ரிலீஸ் பண்ணுறது யார் பார்த்தீங்கன்னா லேபர் பியூரோ. இது ஒரு இம்பார்ட்டன்ட் PYQ. இது என்ன 2021 416 இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க, 2 டைம் கேட்டிருப்பாங்க. இந்த இது ரிலீஸ் பண்ணுறது யாருன்ட்டு. இவங்களுக்கான பேஸ் இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க, எதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்கன்ட்டு. இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ்க்கு பேஸ் இயர், இதை சிபிஐ இண்டெக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னா இதை பேஸ் இயராக வச்சு 2016. மீதி இருக்கக்கூடிய கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அக்ரி லேபரும் ரூரல் லேபரும் பேஸ் இயர் வந்து 1986-87. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸில் நம்ம சப்ளை சைடில் இருந்து பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை சைட்ஸில் எதை கால்குலேட் பண்ணுறது எதை எடுத்துக்கணும்னா ஒன்லி தே கன்சிடர் குட்ஸ் நாட் சர்வீசஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்ணுறான்னா ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர்ஸ், இவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது மேக்ஸிமம் எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னா மேனுஃபேக்சரிங் ஐட்டம்ஸை தான் ப்ரையாரிட்டி கொடுத்து ஃபோக்கஸ் பண்ணும். இதனுடைய பேஸ்கெட்டில் 3 ஐட்டம் இருக்கும், பிரைமரி ஐட்டம்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங். பட் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் அதிகம். இதோட பேஸ் இயர் பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணுறதுக்கான அடிப்படை வருடம் பார்த்தீங்கன்னா 2011 11-12 இயர் பேஸ் இயரை எடுத்துக்குவாங்க. prelims பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இது எக்ஸ்க்ளூடட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஃபார் while calculating wholesale price indexes. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், ஜிடிபி டிஃப்ளேட்டர். இது என்னன்னா இது வந்து இன்ஃப்ளேஷனில் கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு தான். கொஞ்சம் இது வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ், நிறைய விஷயங்களை கவர் பண்ணும் கம்பேர் டு கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸஸ் அண்ட் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸஸ். இதோட எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா நாமினல் ஜிடிபி டிவைடட் பை ரியல் ஜிடிபி இன்டூ 100. இதனுடைய வேல்யூஸ் வந்து 1க்கு கீழே இருந்துச்சுன்னா அங்கே இன்ஃப்ளேஷன் இல்லைன்னு அர்த்தம், 1க்கு மேலே போச்சுன்னா அது இன்ஃப்ளேஷன் இருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ப்ராடர் டேர்ம் கம்பேர் டு சிபிஐ அண்ட் WPI, இன்க்ளூட் ஆல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இதுலேருந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்டில் தெரிஞ்சுக்கொண்ட ஒரே விஷயம் என்னென்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீசஸை மட்டும்தான் கால்குலேட் பண்ணும். ஸோ இது இம்போர்ட்டட் குட்ஸ் அது எப்படி இம்போர்ட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் சொல்லலாம், இன்னொன்று இல்லைன்னா என்ன சொல்லலாம், இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன் சொல்லலாம், எக்ஸ்க்ளூடட். ஜிடிபி டிஃப்ளேட்டருக்கும் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இம்போர்ட்டட் ஐட்டம்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணிடும், இது வந்து இன்க்ளூட் பண்ணும். இதில் இருக்கக்கூடிய பேஸ்கெட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைனமிக்காக இருக்கும், இது வந்து ஃபிக்ஸ்டு பேஸ்கெட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கவர் என்டையர் எக்கானமியை கவர் பண்ணும். இது ஃபோக்கஸ் ஆன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், நம்மளுடைய ஏன்னா நம்ம தான் கன்சியூமர் லெவல் இருக்குது, நம்ம தான் கன்சியூமர்ஸ், ஹவுஸ் ஹோல்டு டார்கெட் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ஃப்ளேஷனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன. ஓகே, இன்ஃப்ளேஷன் லீட்ஸ் டு ரெடியூஸ் தி பர்ச்சேசிங் பவர், நம்மளுடைய வாங்கும் திறனை குறைக்கும், ஏன்னா விலையேற்றத்தினால. டிஸ்போசபிள் இன்கம் அது வந்து குறையும். டிஸ்போசபிள் இன்கம்னா என்னன்னா நம்ம இன்கம் வரும் இல்லையா, வருமானம், அதுல இருந்து நம்ம சர்டன் டேக்ஸை வந்து அதிகமாக பே பண்ணுவோம். டேக்ஸ் வந்து இன்ஃப்ளேஷன் பக்கம் அதிகமாக கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ டிஸ்போசபிள் இன்கம் நம்மளுக்கு ஆஃப்டர் டேக்ஸ் நம்மளோட இன்கம் குறையும், அதான் டிஸ்போசபிள் இன்கம் குறைஞ்சிரும். இதனால என்ன பண்ணுவோம்னா கேபிட்டல் ஃபார்மேஷன் வந்து குறையும். ஒரே ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது
இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் குறையும். எப்படி? இன்ஃப்ளேஷன் அதிகமாகுதுன்னா மக்கள்கிட்ட பணப்புழக்கம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஷார்ட் டேர்மாக அவங்க வந்து அதிக லெவலில் ப்ரொடக்ஷன்ஸை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, டிமாண்ட் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்ஃப்ளேஷன் லீட்ஸ் டு ரெடியூஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட். அந்த கர்வ் போடுவாங்க, அதோடைய பேர் வந்து ஃபிலிப் கர்வ். prelims பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சுக்கோங்க. டேக்ஸ் கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரியல் வேல்யூ ஆஃப் கவர்மெண்ட் டெப்ட் ரெடியூஸ் அண்ட் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ ரெண்டும் ரெடியூஸ் ஆகும் இன்ஃப்ளேஷனால. ருப்பி கெட் டிப்ரிஷியேட்டட். ருப்பி டிப்ரிஷியேட்னா பணம் அதனுடைய மதிப்பை இழந்துருச்சுன்னு அர்த்தம். பின்னாடி வரக்கூடிய பணம் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனால என்ன ஆகும்னா இன்னும் என்ன சொல்லிட்டு நம்ம என்ன அதிகப்படியான மணியை பிரிண்ட் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ என்ன ஆகும்னா மோர் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும். மோர் இன்ஃப்ளேஷன் எப்படி ஆகும்? பணம் அதிகமாக இருந்துச்சுன்னா பணத்தை அதிகமாக பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? பொருள் ஒன்று இருக்குது, ஆனால் நம்மக்கிட்ட பணம் எல்லாத்துக்கிட்டையும் பணம் இருக்குன்னா ஒரு பொருளுக்கான டிமாண்டுக்கு பணம் எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது, பட் வாங்கக்கூடிய ஐட்டம்ஸ் வந்து ஒன்றா இருக்கு இல்லையா? ஸோ அது ஒரு லீட்ஸ் டு கிரியேட் ஏ டிமாண்ட். ஸோ மோர் இன்ஃப்ளேஷன் உருவாகும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் இருக்குன்னா கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து கண்ட்ரோல் பண்ணும், பேங்க் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து கண்ட்ரோல் பண்ணுங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பேங்க் பக்கம் போயிடலாம். ஆர்பிஐ சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுன்னா மானிட்டரி பாலிசியை ஃபாலோ பண்ணும். அப்படின்னா என்னென்னா தெரிஞ்சுக்கோங்க, டைட் அண்ட் கான்ட்ராக்ஷனரி பாலிசின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா அவங்க கடன் கொடுக்கக்கூடிய விதமாக இருக்கட்டும், அந்த இது கான்ட்ராக்ஷனரி பாலிசிங்கிறது நான் பின்னாடி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ரிசர்வ் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணும். கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டாட்டுட்டரி ரிசர்வ் லிக்விடிட்டி ரேஷியோ. இது என்னன்னா பேங்க்கு சில அசட்டை வச்சிருக்கணும், பேங்க்குள்ளேயும் வச்சிருக்கணும், அந்த அசட்டை ஆர்பிஐ கிட்டையும் கொடுத்து வச்சிருக்கணும். அதை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா மக்கள்கிட்ட பணத்தை கொடுக்க முடியாது. ஸோ ரிசர்வ் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, மானிட்டரி பாலிசி மூலமாக டைப் பண்ணுவாங்க. அப்புறம் பாலிசி ரேட்டுன்னு சொல்லுவாங்க, ரிப்போ ரேட், எம்எஸ்எஃப், எஸ்டிஎஃப், ரிவர்ஸ் ரிப்போ ரேட், பேங்க் ரேட், இதெல்லாம் பாலிசி ரேட். இதை அப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் கவர்மெண்ட் என்ன ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் மூலமாக ஆர்பிஐ சேல்ஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டி. ஏன் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் பணத்தை சேல் பண்ணி வெளியில் இருக்க எக்ஸஸாக இருக்கக்கூடிய மணியை இங்கே எடுத்து வச்சு உள்ளே வாங்கி வச்சுக்கோங்க. பணப்புழக்கம் அதிகமாக இருக்க பணத்துடைய மதிப்பு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டியை சேல் பண்ணுவாங்க. இது வந்து பிவைக்கு தெரிஞ்சுக்கோங்க. இது இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்னா என்னென்னா ஸ்டெரிலைசேஷன் சொல்லுவாங்க. கவர்மெண்ட் மார்க்கெட்டோடைய சுச்சுவேஷனை பொறுத்துட்டு கவர்மெண்ட்டு ஆர்பிஐ வந்து செக்யூரிட்டிஸை சேல் பண்ணும் இல்லை பை பண்ணும். எதுக்குன்னா எக்ஸஸாக இருக்கக்கூடிய மணி டாலரை அப்சர்வ் பண்ணுறதுக்கு. நம்ம ருப்பி டிப்ரிஷியேஷனாக இருக்கும்போது என்னென்னா பணத்தினுடைய மதிப்பு நிறைய கச்சன்ற மார்க்கெட்டில் இருக்குது, பட் அது எக்ஸஸாக இருக்கிறத நம்ம சக் பண்ணி எடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை சேல்ஸ் பண்ணி வெளியில் இருக்கக்கூடிய பணத்தை ஆர்பிஐ தன் பக்கம் எடுத்து வச்சுக்கும். இதுக்கு பேர் வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். எதுக்கு? இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய டைமில். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் பாரோயிங், நம்ம ஈஸியாக போய் ஒரு லோன் கேட்டு வாங்கிட முடியாது. ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்துவாங்க பேங்க்கு. அப்புறம் பாண்டு ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் அந்த டைமில். அப்போ இது வந்து பாண்டு ப்ரைஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் ஈல்டு. ஸோ பாண்ட் ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து ஆர்பிஐ எடுக்கக்கூடிய ஸ்டெப். இது வந்து டைப் பாலிசின்னு சொல்லுவோம், கான்ட்ராக்ஷனரி பாலிசின்னு சொல்லுவோம். இதே இதுதான் இங்கேயே ஃபாலோ பண்ணுவாங்க. கவர்மெண்ட் சைடு என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது பேர் வந்து க்ரௌடிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. டேக்ஸ் ரேட் இன்க்ரீஸ் பண்ண ஆகும், டிஸ்போசபிள் இன்கம் டிக்ரீஸ் ஆகும். நான் சொன்னேன் இல்லையா, டிஸ்போசபிள் இன்கம்னா நம்ம இன்கம் ஆஃப்டர் பேயிங் டேக்ஸ், அது டிஸ்போசபிள் இன்கம், அதுவும் குறைஞ்சிரும். பட் டேக்ஸே அவ்வளோ பே பண்ண எப்படி இருக்கும்? இது என்னன்னா பட்ஜெட் சர்ப்ளஸாக அமையும். இதனால இதுவே இன்ஃப்ளேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, நெகட்டிவ் ரீஜியனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பண்ண என்ன சொல்லுவோம், டீஃப்ளேஷன் அப்படின்னா என்ன ஆகும்னா கவர்மெண்ட்டு இந்த மாதிரி டைமில் நம்ம டிமாண்ட் அதிகப்படுத்துறதுக்காக சில பாலிசிஸை சில மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. இது ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ என்ன பண்ணும், எக்ஸ்பான்ஷனரி பாலிசியை இது பண்ணும். அப்போ என்னன்னா ரிசர்வ் ரேஷியோ குறைக்கும். அப்படின்னா என்னன்னா
ஆர்பிஐ பேங்க், ஆர்பிஐக்கும் பேங்க்கும் ஒரு அமௌண்ட்டை வச்சுருப்பாங்களே, டெபாசிட் பண்ணி வச்சுருப்பாங்களா, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, இது வந்து பேங்க்கே அவங்களே வச்சுருப்பாங்க, எஸ்எல்ஆர் இதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, இதனுடைய பர்சன்டேஜை குறைப்பாங்க. அவங்க பர்சன்டேஜை குறைச்சிட்டாங்கன்னா இவங்க வந்து அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் மக்களுக்கு லோன் கொடுக்கலாம். லோன் கொடுக்கறனால மார்க்கெட்டில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கலாம். பாலிசி ரேட் எல்லாத்தையும் குறைச்சிருவாங்க. ரிப்போ ரேட் ஒன்றுமே இல்லை. ரிப்போ ரேட்னா உங்களுக்கே தெரியும், நம்ம வரக்கூடிய கிளாஸில் அதையும் டிஸ்கஷன் பண்ணுவோம். ரிப்போ ரேட்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள் டெஃபினிஷன். பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட ஒரு பணத்தை கொடுத்து வச்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் 4% இந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்கோம். அது பேர் இந்த ரிப்போ ரேட்டுன்னு சொல்லுவாங்க. மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி, எஸ்டிஎஃப், பேங்க் ரேட், இது எல்லாத்தையுமே குறைச்சிரும். ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸில் இதை கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்பான்ஷனரி பாலிசியை ஃபாலோ பண்ணும்போது ஆர்பிஐ பை த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஏன் பை பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை மார்க்கெட்லேருந்து பை பண்ணும்போது அதிகப்படியான பணத்தை மார்க்கெட்டுக்கு ஆர்பிஐ கொடுப்பாங்க. ஸோ மக்கள்கிட்ட பணப்புழக்கம் அதிகமாகும், மார்க்கெட்டில் பணம் அதிகமாகும். பேங்க் ரேட்டை குறைக்கப்படுவாங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் பாரோயிங், ஈஸியாக லோன் கிடைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் மாடரேட்டாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் பாண்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ பாண்ட் ஈல்டு ஆட்டோமேட்டிக்காக குறையும். இது எக்ஸ்பான்ஷனரி பாலிசி. இதே இந்த எக்ஸ்பான்ஷனரி பாலிசி அதாவது கவர்மெண்ட் என்ன மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் அதிகப்படியான பணங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸ்பெண்ட் பண்ணும்போது இதோட மெத்தடு பேர்னா க்ரௌடிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. டேக்ஸ் ரேட்டை குறைச்சிருவாங்க. அப்போ டேக்ஸ் ரேட்டை குறைக்கும் போது நம்மகிட்ட காசு அதிகமாக இருக்கும். ஆனால் என்னன்னா விச் லீட்ஸ் டு பட்ஜெட் டெஃபிஷிட். அந்த டைமில் என்னன்னா பட்ஜெட் பண்ணுறது எப்பயுமே குறைபாடோடைய இருக்கும், சொல்ல பட்ஜெட் டெஃபிசிட்னு சொல்லுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திப்போம்.